அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக வணக்கங்கள். 2026 புத்தாண்டானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், விருச்சிக ராசி அன்பர்களின் கிரக நிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மங்களனின் மாட்சியையும் குரு, சனி, புதன் ஆகியோரின் ஆளுமையையும் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஆம் ஆண்டு விருப்பமான காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கின்ற ஆண்டாக அமையும். கழுத்தை நெரித்த பிரச்சனைகள் அனைத்தும் கழன்று விழும். தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும். எதிர்பாராத லாபங்களும் ஏற்படும். அடிமை வேலையை உதறிவிட்டு சுயமாக தொழில் பண்ணுகின்ற வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும். புதிய தடத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற நிலை உருவாகும். வீட்டு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். ஆபரணச் சேர்க்கையும் உண்டாகும். மொத்தத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இது உங்களுக்கு அமையும். கிரக சஞ்சார பலன்கள். சனி பகவான் சஞ்சாரம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இழுபறியாக இருந்த சொத்து வழக்கை சுமூகமாக முடித்து வைப்பார். தொழில்துறையில் சில உயர்வான பலன்களை கொடுப்பார். நின்று போன காரியங்களை நீங்கள் நினைத்த மாதிரி முடித்து வைப்பார். கையில் பணம் தங்குகின்ற அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். ராகு கேது சஞ்சாரம். ராகு 4ஆம் இடத்தில் நிற்கிறார். கேது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் குடும்பத்தில் மன நிம்மதி குறையும். நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கு வருகிறார். கேது கடகத்திற்கு செல்கிறார். இந்த அமைப்பு தைரியமாக தொழிலில் தடம் பதிக்க உதவும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். குரு பகவான் சஞ்சாரம். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பார். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து மிக முக்கியமான செய்தி வந்து சேரும். அக்டோபர் 20ஆம் தேதி சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த அமைப்பும் மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கும். திருமணம் நடக்கவில்லையே என்று கலக்கத்தோடு இருப்பவர்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாகும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவார்கள். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிவட்டார செல்வாக்கை உயர்த்துவார். சூரியன் சஞ்சாரம். 12 ராசிகளில் பயணப்படும் சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். மே 15, ஜூன் 14, ஆகஸ்ட் 18, செப்டம்பர் 17, நவம்பர் 17, டிசம்பர் 15 எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். தீர்க்காத கடன்களை தீர்ப்பீர்கள். உங்களுக்கு எதிரான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை சூரியன் வாங்கித் தருவார். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்பார். லாபத்தை அதிகப்படுத்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். அரசு ஊழியர்களின் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் மக்களின் பாராட்டை பெறுவார்கள். அரசாங்க வகையில் உதவிகள் தடையில்லாமல் வந்து சேரும். வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும். பொருளாதாரத்தில் புதிய அத்தியாயம் உண்டாகும். சண்டை சச்சரவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் அமைதி நிலவும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்வார்கள். ஆபரணச் சேர்க்கை உண்டாகும். புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். திருமணம் தோஷம் என்று கூறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் பெண்ணுக்கு திருமணம் நடந்தேறும். அரசியல்வாதிகள் கவனத்துடன் களமாட வேண்டும். மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். கலைத்துறை, சின்ன திரை கலைஞர்களுக்கு பொற்காலம். புதிய வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். வியாபாரம், வெளிநாட்டில் வியாபார ஒப்பந்தம் ஏற்படும். புதிய கார் வாங்குவீர்கள். நட்சத்திர பலன்கள். விசாகம் 1, ஆம் பாதம். விற்பனையில் லாபம் கொழிக்கும் ஆண்டாக இது அமையும். நெருக்கடிகள் நீங்கும்.
தேவைகள் தடையில்லாமல் நடக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் தொழிலில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கும். நடக்குமா என்று கவலைப்பட்ட காரியம் ஆச்சரியப்படும் வகையில் நடந்தேறும். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கட்டுமான பொறியாளர்கள், ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் சிறப்பான லாபத்தை பெறுவார்கள். பணியாளர்கள், இல்லத்தரசிகள் முன்னேற்றமான பலனை காணும் வருடம். சிலருக்கு மறுமண பாக்கியம் அமையும். மழலை செல்வம் உண்டாகும். ஆரோக்கியம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் நவீன மருத்துவம் ஆரோக்கியத்தை சீராக்கும். அனுஷம் நட்சத்திரம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் மேல் வீசுகின்ற நேரம். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிப்பீர்கள். வெளிவட்டார செல்வாக்கை அதிகரிப்பீர்கள். தொழில், மின் சாதனம், அழகு சாதனங்கள், கொடுக்கல் வாங்கல், இடம் வாங்கி விற்கும் தொழில் என்று எந்த வகையாக இருந்தாலும் அதில் முயற்சிக்குத் தகுந்த பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகி பணவரவும் அதிகரிக்கும். பணியாளர்கள், அரசு துறை, தனியார் துறை ஊழியர்கள் மதிப்பு மரியாதையும் அடைவார்கள். எதிர்பார்த்த பலனை இந்த ஆண்டு கொண்டு வரும். பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றமும் ஏற்படும். கல்வி, முறையாக கல்லூரிக்கு செல்வதை பழக்கப்படுத்த வேண்டும். உயர்கல்விக்குரிய இடம் கிடைக்கும். ஆரோக்கியம், மன உளைச்சலால் தலைவலி அதிகரிக்கும். முறையான தூக்கமும் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்று தீர்வு காணுங்கள். கேட்டை நட்சத்திரம். கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற பொற்காலமாக இந்த ஆண்டு அமையும். தடை, தாமதங்கள் விலகி நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலை சீராகும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலை மறையும். பற்றாக்குறை வருமானத்தில், சொற்ப சம்பளத்தில் குடும்பத்தை நடத்தியவர்களுக்கு பணம் எனும் தனம் சமூக அந்தஸ்து பெற்றுத் தரும். ராஜ மரியாதை கிடைக்கும். உங்கள் முயற்சியால் வெற்றியும் சாதனையும் படைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறும். தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்ற மக்களால் பெருமை சேரும். கடன் பெற்றாவது வீடு, வாகன யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுப்பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உற்சாகமான மனநிலை இருப்பதால் வேலையில் இருந்த விரக்தி தன்மை மாறும். சிலருக்கு ஆடம்பர வீடு, ஆடம்பர கார் வாங்கும் வாய்ப்பு உண்டு. கௌரவ பதவிகள் தேடி வரும். தற்காலிக உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரமாகும். வாழ்க்கையிலும் தொழில் உத்தியோகத்திலும் முன்னேற்றமான நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களின் காதல் வாழ்க்கை 2026 ஆம் ஆண்டில் சில சூழ்நிலைகளில் சாதகமாக இருக்கும். இருப்பினும் காதல் வாழ்க்கையில் உறவு குறித்து சிறிது அலட்சியம் இருந்தால் பலன்கள் பலவீனமடையக்கூடும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் 5வது வீட்டில் இருப்பார். உறவை பற்றி தீவிரமாக இல்லாதவர்களுக்கு சனி அவர்களின் உறவில் சிக்கல்களை உருவாக்கி அதை முறிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்லக்கூடும். இருப்பினும் 5வது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை 2026 ஆம் ஆண்டில் 5 முதல் 6 மாதங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் அது அதிர்ஷ்ட வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31 வரையிலான நேரம் காதல் வாழ்க்கையில் எழும் பிரச்சினைகளை நீக்க உதவும். உங்கள் காதல் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உறவை முறிக்கக்கூடும். அந்த நேரத்தில் குரு பகவான் கூட உங்களுக்கு உதவ முடியாது. அக்டோபர் 31க்குப் பிறகு வேலையில் பிஸியாக இருப்பது அல்லது பிற காரணங்களால் உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை நீங்கள் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் காதல் உறவுகளை அன்புடன் கையாள வேண்டியிருக்கும். தொழில்துறையில் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்பு கை கொடுக்கும். தொழிலில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். கணினி, சினிமா, சின்னத்திரை, பங்கு பரிவர்த்தனை போன்றவற்றில் மேன்மையான பலன் கிடைக்கும்.
பணியாளர்கள். உங்களின் வேலை திறன் பணியிடத்தில் பாராட்டப்படும். மதிப்பு உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். சிறந்த பலன் கைமேல் கிடைக்கும். பெண்கள் பொறுப்புடன் நடப்பதால் வேலையிடத்தில் பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும். ஆரோக்கியம் சிலருக்கு சளி தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். குளிர்பானத்தை தவிர்க்க வேண்டும். தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும். இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் முற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உணவை கவனித்து சரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் இந்த வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை. சனி உங்களுக்கு வயிறு தொடர்பான நோய்களை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்கள் 4வது வீட்டில் 5 டிசம்பர் 2026 வரை இருப்பார். 4வது வீட்டில் ராகு இருப்பது ஆண்டின் பெரும் பகுதி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அல்லது மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். பரிகாரம்: குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அதிசயம் நிகழும், கெட்டது விலகும். இதுவரை இருந்த தடைகள் விலகி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதோடு வியாழக்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு உணவளித்தால் போதும், தோஷம் பறந்தோடும். நன்றி, வணக்கம்.